அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. மகர ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் 2 குடையவராகி 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நிறைய முயற்சி எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில். உங்கள் முயற்சிக்கு உங்கள் குடும்ப நபர்கள், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் தாய் தந்தை சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் குழந்தைகள் பெரிதும் பாடுபடுவாங்க. உங்களுடைய தொழிலில் அவங்க பங்கீடு அதிகமாக இருக்கும். அந்த தொழில் மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் பூர்வீகத்தில் போய் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது தான். இந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு ஜீரணமாகறதுல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இதனால் உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும். உடல்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உடலில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் நீங்கள் பேசுகிறது அனைவரிடமே கொஞ்சம் கவனமாக பேசுகிறது. சின்ன ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்கள் தாய் வழி உறவு, பாட்டி, இந்த மாதிரி உங்கள் வயசானவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாத பலன்கள் மகர ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப குடும்பத்தோடு இருக்க சிவன் சக்தி வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் குடும்பமே உறுதுணையாக உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறது தான். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவங்கள காயப்படுத்தாமல் கொஞ்சம் பேச்சில் கவனமாக பேசுகிறது உங்களுக்கு மற்றவங்களோட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் நிறைவேறும். அதனால் நீங்கள் குடும்பத்தோடு இருக்க சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி. இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.